இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றால், நீ போட்டோ ஃப்ரேம்ல மாட்டி, மாலையை மாட்டி, ஊதுபத்தி எல்லாம் நீ வைக்கிறத விட, நீ எங்க வச்சுக்கோ, நீ ஃப்ரேம்ல மாட்டாத, சுவர்ல மாட்டாத, அப்புறம் பரன்ல தூக்கி வைக்காத, அப்புறம் ஷெல்ஃப்ல தூக்கி வைக்காத, என்னை தூக்கி நீ எங்க வை, உன் இருதயத்துக்குள்ள. அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இது இருதயமாகிய கதவை தட்டுகிறாராம். இருதயமாகிய கதவை அவர் தட்டுகிறார். அப்ப ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யறாராம், அந்த இருதயத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறாராம், உள்ளே போகிறாராம், வாசம் பண்றாராம். வாசம் பண்றவர் என்ன பண்ணுவாரு, சேர் போட்டு உட்காருவாரு, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னா படுப்பாரு, பசியா இருந்துச்சுன்னா சாப்பிடுவாரு, தாகமா இருந்துச்சுன்னா தண்ணி குடிப்பாரு. இது எல்லாமே உங்க கூட சேர்ந்து ஆண்டவர் செய்வார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதை கேளிக்கையாய் பார்த்தால் இது கேளிக்கை. கடவுளை மேலதான் தொங்க விடணும்னா நீங்க தொங்க விட்டுக்காங்க. ஆனா தொங்க விடுறது அவருடைய பிரியமே இல்லை. அவர் நமக்குள் வாழ்வதுதான் அவருடைய பிரியம். சொல்லுங்க, அவர் எனக்குள்ளே வாழ்வதுதான் அவருடைய பிரியமா இருக்கிறது. இயேசு நமக்குள்ள வந்தார்னா சகல உரிமை இருக்குது. சொல்லுங்க, எனக்கு சகல உரிமை இருக்குது, அவருக்கும் சகல உரிமையும் இருக்குது. அவர் எனக்குள்ளே வந்தால் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார், எனக்குள்ளே ஆளுகை பண்ணுவார். அப்ப என் கூட இருக்கிறவர் என்ன பண்ணுவார், என் கூட இருக்கிறத நான் என்னெல்லாம் பண்றேன்னா எல்லாவற்றிலையும் என் ஃபேமிலியில ஒருத்தரா அவர் கலந்துக்கிறாரு. இப்ப இயேசு உள்ள வந்துட்டார் அப்படின்னா அவரும் நம்மோடு சேர்ந்து பேசுவதற்கும் சம்பாஷணை பண்ணுவதற்கும், உங்களுடைய துக்கத்திலும் உங்களுடைய சந்தோஷத்திலும் அவரும் ஒரு நபராய் இருந்து வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார்.